இந்த ஏரியாவில் தான் 6 பேர் லட்சுமி மீன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கலாம். வா போய் தேடி பாப்போம். क्या दुनिया है अकेली औरत जी नहीं सकती மீன் வியாபாரம் செஞ்சு பழைக்கலாம். இங்க வந்தா தனியம் பிடிச்சவனுங்க கல்லே एक भाव आज एक भाव बिकता है. நேத்து ஒரு விலை விக்கிறானுங்க, இன்னைக்கு ஒரு விலை விக்கிறாங்க. என்னடா இது? कैसे के भगवान जाने. अरे भगवान ये भगवान ओ भगवान ஊர்ல உலகத்துல புருஷ மண்டாட்டியோட அவளுங்க வாழ்றானுங்க. ஏன் தலையெழுத்து நான் ஒண்டியாவே அலைஞ்சு ஒண்டியாவே உழைச்சு ஓடா போய்கிட்டு இருக்கிறேனே. அரே பகவான் ஏ பகவான் ஓ பகவான். एक दो तीन चार अஞ்சு ஆறு. ஐயோ பெரிய பெரிய கருவாடு 3 கருவாடு காய வச்சிருந்தாயே எந்த பயலோ திருக்கி எடுத்துட்டு போயிட்டாங்களே. அவங்க தின்னவங்க வாயெல்லாம் வெந்து போகும், அவங்க வயிறெல்லாம் புண்ணு வைக்கும், அவங்க நாசமா போகும். बर्बाद हो जाओ. अरे लक्ष्मी अरे कितने जिप्सू काली देखा तू? நீ ஏன் கத்துற? वो चोरी किया उसको काली देखती हूँ. जो चोरी किया उसको काली देखता तू समझे? मैं ऐसे काली देखती हूँ समझे? अरे क्यों काली देंगे? நீ ஏன் வரச்சா? मैं பெரிய இவ काली देखा. என்னடி? ஐயோ கருவாட காணமே யாரா திருக்கியே எடுத்துட்டு போயிட்டாங்க. எங்க வச்சா? என்ன கட்டா? அடிப்பாடி இவதான் இந்த இடத்துக்கு பெரிய குத்தக்காரி வந்து காணும் எப்ப பாரு காணும். ஆமடி காணும்னா சொல்லு வேண்டி காணும் தான். கருவாடு காணும், மீன் காணும். அடிப்பாடி பிடாரி பேச காணும். கையாட்டாதிரி ஒடிச்சிருவேன். கத்தி குத்து கோலை செய். அச்சா பொடி லுச்சா. ஆளாளுக்கு மதிச்சு ஆம்பளைக்கு வரைக்கும் உங்க சண்டையை கொண்டாந்துறீங்க போல இருக்க. நம்ம இப்போ कल्लाना मच्छे बराबर देखता हूँ समझे? मैं भी देख लूंगी समझे? लुंगी வேஷ்டினே லட்சுமி என்ன தகராறு? அடே வவ்வாலு ஒன்ன அடிச்சு காய போட்ட மாதிரி இம்பட்டு நீளத்துல 3 கருவாட்டை காணண்டா. என்ன அடிச்சு காய போட்ட மாதிரியா? கொஞ்சம் அசந்தேன்னா என்ன அடிச்சு அறுத்து ஒரு துண்டை வறுத்து சாப்பிடுவே நீ. பின்ன என்ன? அடே உனக்கு தான் தெரியுமே நான் ஒண்டி கட்டையா தனியா இருந்து வாய கட்டி வகுத்த கட்டி என் பிள்ளைய காப்பாத்தணுமேன்னு கருவாட்டு வியாபாரம் பண்றேன். அதை திருடுறானுங்களே பாருங்க நாசமா போக. லட்சுமி ஒரு வேளை கருவாட்டை இவர் திருடி இருப்பாரோ? லட்சுமி சத்தியமா நான் கருவாடை திருடவே இல்ல. லட்சுமி சத்தியமா நான் திருடல. எவன் திருடனானோ என் கருவாட்டை திருடனவே இப்படியே போவான். லட்சுமி 3 கருவாட்டுக்கு 3 வாட்டி மண்ணள்ளி இறச்சிட்டேன். 3க்கு 3 சரியா போச்சு. 4வது வாட்டி மண்ணுல கைய வச்ச மரியாதையா இன்னொரு கருவாட்டை எடுத்து அப்படி வச்சுட்டு அப்புறமா மண்ணுல கை வை. அட பாவி அப்போ நீதான் கருவாட்டை எடுத்திருக்கியா? நான் உன்னை கருவாட்டை எடுக்கல, எங்க புதைக்கவும் இல்ல. நீதான் எடுத்திருக்க, நீதான் புதைச்சிருக்க. மரியாதையா கொஞ்சம் இங்க இல்ல. சத்தியமா இங்க இல்ல. சத்தியமா இங்கதான் இங்கே வச்சிருக்க இல்ல. மூதேவி மறைச்சியே வானு தெரியுதடா. சரியா மறைக்கிறதுக்குள்ளதான் நீ இறங்கிட்டிய. சரியா மறைக்கிறதுக்கு எடு இந்த ஒண்ணுதான் இருக்கு. இன்னும் 2 இருக்கு எடு. ஒண்ணு கருவாடு திருடி ஓடுறான். என்ன விட்டுருங்க. அடடே தமிழ் நம்ம ஊரு. எந்த ஊர் உனக்கு? எனக்கு சொந்த ஒரு மதுரை. சோத்துக்கு வழி இல்லாம வந்த ஒரு இது. ஆமா என்ன மாதிரி நீங்களும் பொழைக்க வந்தவங்க தானா? பொழைக்க வரல, ஒரு பொண்ணு அழைக்க வந்திருக்கோம். எந்த பொண்ணு? அவதான்ப்பா மீன்கா. அவ பொம்பளை ரூபத்துல இருக்கிற ஒரு பிசாசு. அவகிட்ட அடி வாங்க முடியாம தானே ஓடியாந்துகிட்டு இருக்கேன். எப்படியாவது பார்த்தாவணுமே. ஐயோ உங்களை பார்த்தா வாலிப பசங்க மாதிரி தெரியுது. நீங்க போய் கூட்டீங்கன்னா அவளை கூட்டிட்டு போய் விட்டு உங்களை அடிச்சு கூறு போட்டு கைவ இல்லைன்னா ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தனையும் பேரை சொல்லி கூப்பிட முடியுமா? கையை நீட்டி பால் பயத்தை மூட்டுதே. ஆச்சரியமா இல்ல? ராம்லால் மோசிராம் சந்தானம் கிருஷ்ணா உஷா சந்திரா குழந்தாய் லட்சுமி நலந்தானே? சாமி எப்படி சாமி எல்லாரும் பேரையும் தெரிஞ்சு கூப்பிடுறீங்க? உலகத்தை படைத்ததே நான் தானே. பெயர் மட்டும் தெரியாதா என்ன? ஆமா நீ கருவாட்டு வியாபாரம் தானே பண்ற? ஆமா சாமி. அது எப்படி சாமி உங்களுக்கு தெரியும்? செத்து போன உன் தந்தையிடம் நேற்று நான் பேசிக் கொண்டிருந்தேன். குழந்தாய் லட்சுமி உனக்கு நல்ல எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கிறது. அது விஷயமாக உன்னிடத்தில் நிறைய பேச வேண்டி இருக்கிறது. ஆகையால் நீ ஒதுங்கி ஓரங்கட்டி இரு. பக்தர்களுக்கு பால் பாயசத்தை கொடுத்துட்டு அப்புறம் நான் உன்னை இட்டுக்கிறேன். போ. சரி சாமி. மல்லிகா லட்சுமி வா.
சாமி உங்க கைராசி எப்பவும் பால் பாயசம் மட்டும்தான் வருமா சாமி? இந்த மாசம் மட்டும்தான் பால் பாயாசம் வரும். அடுத்த மாசம் சம்மர், கோடை காலம், உஷ்ண காலம், அப்ப அரிசி போட்டு கொக்கோ கோலா வரும். அப்புறம் சாமி அதுக்கு அடுத்த மாசம் அரிசி வரும், பருப்பு வரும், சப்பாத்தி வரும், ஐயோ. பூரி வரும், பூசணிக்காய் வரும், புடலங்காய் வரும், எல்லாமே வரும். இந்த நாட்டுல இருக்கிற உணவு பஞ்சத்தை போக்க வந்திருக்கேன் நான். அடாடாடா ரொம்ப சந்தோஷம் சாமி. ஏன் சாமி மீன் பிடிக்கிற எங்க வாழ்க்கையில ஏதாவது முன்னேற்றம் உண்டா சாமி? உண்டு உண்டு. என்ன சாமி? நீ கூட கீழே காமிச்சா போதும், நான் கைய நீட்டுவேன், கையில இருந்து மீனா கொட்டும். அது எப்படி சாமி? நானே புடிச்சுக்கிட்டு வருவேன். நீங்க தான் இங்கே இருப்பீங்களே. என்னுடைய பொய் உடம்பு தான் இங்க இருக்கும், ஆனா ஆன்மா மீன் பிடிக்க போகும். ஆன்மா கடல்ல அலைஞ்சு மீன் பிடிக்குமா சாமி? பிடிக்கும் பிடிக்கும். காசிநாத் சாமி எனக்கு எனக்கு சாமி. இது உன்கிட்ட நிறைய விவரம் பேச வேண்டியிருக்கு, நீ மறுபடியும் ஓரம் கட்டு போ. காசிநாத் ம். 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 ஐயோ ஐயோ, சரியில்லை சரியில்லை, தவறிட்டான் தவறிட்டான். அடே அங்க என்னடா பண்ற? அது என்னமோ பண்றான். ஐயோ இங்க பாயக்கத்துல குளிக்கிறாங்கடா, அவஸ்தை எனக்குடா. ஐயோ அடே அடே அடே. என் குரலுக்கு மரியாதை கொடுக்கறான். ஜெயராமா சாமி வா. எனக்கு மாத்திரம் ஏன் சாமி பால் பாயசம் கிடைக்கல? உன் பக்தியில குறை இருக்கு, போடா. சரிதான் சாமி. ஐயோ ஐயோ. அமல்ராஜ் வா. என்ன சாமி எனக்கும் கிடைக்கல? நீ உங்க அம்மா சாகும் போது பால் ஊத்தல, அதனால உனக்கு பால் பாயாசம் கிடையாது, போடா. அடே ராமு சாமி வா. நீயும் பாவம் பண்ணிருக்க, போடா. நீயும் போ, நீயும் பாவி, நீயும் பாவி, நீ கொடும்பாவி, போங்கடா. என்னமோ ஆயி போச்சு. என்ன சாமி 7-8 பேர் சேர்ந்தாப்புல பாவியா? அவங்க பக்தியில குறை இருக்குன்னா இருக்கு. சரி சாமி நீங்க சொன்னா சரிதான். சாமி எனக்கு தான் நல்ல நேரம் நெருங்குதுன்னு சொன்னீங்களே, எனக்கு பால் பாயசம் கிடைக்குதான்னு பாப்போம், கொடுங்க சாமி. சேல் போச்சு, நீ ஊயக்கத்தை பாத்தா? அடே என்னடா செய்யற? யாருக்கிட்ட சாமி பேசுறீங்க? குட்டி சாத்தாங்கிட்ட. குட்டி சாத்தானா எங்க இருக்கு சாமி? மேலதான் இருக்கு. அடே என்னடா செய்யற? யார சாமி கூப்பிடுறீங்க? குட்டி சாத்தானதான். சலீமா பீபி மேலே வாங்கி. அவஸ்தா அவஸ்தா. சாமி பால் பாயசம் எருமப்பாலா பசும்பாலா சாமி? ரெண்டுமில்ல, குட்டி பால். புட்டிப்பாலா? குடிக்கலன்னா போயிடுறேன், எனக்கு அவஸ்தை குறையும். சாமி பரவாயில்ல சாமி, கொடுங்க சாமி. குட்டி சாமி, சாத்தா என்ன கொடுங்க சாமி. செய்யறானோ? சாமி ஏதோ தப்பு நடந்து போச்சு, தவறிட்டான். என்ன சாமி, கொடுங்க சாமி. ஐயோ லட்சுமி இப்ப வேண்டாம், உனக்கு நேரம் சரியில்லை. நேரம் நல்லா இருக்குன்னு நீங்க தானே சாமி சொன்னீங்க. ஐயோ உன்னால தாங்க முடியாது. பரவாயில்ல சாமி, கொடுங்க சாமி. கொதிக்குது, என்ன சாமி? நெஞ்சு கொதிக்குது. ஐயோ. ஐயோ அடே ஐப்ப படடா. சாமி சாமி சாமி, கொடுங்க சாமி. சாமி இல்லையா? சாமி சாமி அடடா. நான் ஒரு மடையன், ஐயோ நம்ம முழுக்க தீ பற்றிட்டேனே. ஐயோ கொதிக்குது. என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன இருக்காருங்க, என்ன இருக்காருங்க. இதுக்கு நான் மட்டும் பொறுப்பு இல்ல, ஆடியில் ஒருத்தர் இருக்கிற அவனை பிடிங்க. ஐயோ எல்லாருமா சேர்ந்து என்னையே அடிக்கிறீங்களே, கொஞ்சம் நிறந்தாருங்க. கூட்டம் புரிஞ்சுங்க. ஐயா 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 என்ன விட்டுருங்க. ஐயா கால பிடிக்காத. ஐயா 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 ஐயோ ஐயா அத்தா ஓடா. அரே நின்றாரு. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத முஞ்சங்க. என்ன மட்டும் திட்டினா எப்படி? தப்பு நடந்தது இங்க இல்ல, மேல 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 இல்ல, கீழதான். அந்த மீன்கார் பொம்பளை இது வரைக்கும் தூக்கிட்டேன். இந்த மாதிரி சமரபுத்தி உள்ளவங்கிட்ட பொறுப்பு படுத்த பாரு, என்ன சொல்லணும்? விடுங்க, நானே